திருச்சிற்றம்பலம். இந்த உடம்போடு உயிர் கூடியிருந்தால்தான் இந்த உடம்பிற்கு மதிப்பு. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடம்பை இடுகாட்டிற்கு கொண்டு செல்ல 4 பேர் வேண்டும். அந்த 4வருக்கும் நாம் ஊதியம் கொடுக்க வேண்டும். ஆனால் பிறந்த நாள் தொடங்கி இறக்கின்ற நாள் வரையும் இந்த உடம்பை இந்த உயிர் தூக்கி கொண்டிருந்தது. ஆனால் இந்த உடம்பை கொண்டு உயிருக்கு ஊதியம் கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியும் என்று திருவள்ளுவ தேவநாயனார் குறிப்பிடுகிறார். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது அவருடைய கூற்று. ஆகவே ஈகை பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஈகை பண்பு ஒன்றே இந்த உயிருக்கு ஊதியமாக அமையும். அந்த ஈதல் பண்பே நம்மை மகிழ்ச்சியாக வாழவும் வைக்கும். இதை ஔவையார் குறிப்பிடுகின்ற பொழுது ஈதல் அறம் என்று குறிப்பிடுகிறார். தேவாரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த வாழ்க்கையானது மாயமானது, இந்த உடம்பு என்பது மண்ணுக்கு இரையாக கூடியது. ஆகவே இந்த உடம்போடு உயிர் கூடியிருக்கின்ற பொழுதே தாளாது அறம் செய்மின் என்று குறிப்பிடுகிறார். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். ஆகவே தாளாது அறம் செய்மின் என்பது திரு கேதாரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள்வாக்கு. ஆகவே ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுப்பதில்தான் எல்லையில்லாத மகிழ்ச்சி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமான் பாண்டவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை வழங்குகிறார். பாசுபதாஸ்திரத்தை பெற்றதனால் அர்ஜுனனுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லையாம், கொடுத்த சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம். இதை தன்னுடைய தேவாரத்திலே அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்து உகந்தான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே கொடுப்பதுதான் உயர்வான அறம். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது பலன் கருதி கொடுத்தால் அது தானம், பலன் கருதாது கொடுத்தால் அது தர்மம். அந்த தர்மமே இறைவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தர்மமே இந்த ஆன்மாவிற்கு முக்தியும் வழங்கும். ஆகவே இந்த உடம்பை கொண்டு இந்த உயிர் சம்பாதித்த அனைத்து செல்வங்களையும் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் அனைவரும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது இந்த உயிருக்கென்று மிஞ்சி வருவது, தனக்கென்று மிஞ்சி வருவது இந்த உடம்பை கொண்டு உயிர் செய்த தானமும் தர்மமும் மட்டுமே. இந்த தான தர்மங்களே இந்த உயிருக்கு ஊதியமாக அமையும் என்று கூறி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம்.